கங்க்ராட்ஸ் மச்சி, நீ இவ்வளவு காலமும் கண்ட கனவு பழிச்சிருச்சு. நினைச்சதை சாதிச்சிட்ட. தேங்க்ஸ்டா. இந்த நேரத்துல உன்னுடைய காதலை கொச்சப்படுத்தி உன்னை தூக்கி எறிஞ்ச கீர்த்தனா அவளை நினைச்சா தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. நினைச்சிருக்க மாட்டால வாழ்க்கையில நீ இவ்வளவு உயரத்துக்கு போவேண்டு. உன்னை மிஸ் பண்ணிட்டேனே என்று இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சரி, அவளை விடு. இன்றைக்கு என்ன பிளான்? இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்கணும். முக்கியமான ஆளா? யாரு? கீர்த்தனாவா? இல்லடா, இது அவளையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரி, ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு. ஓகேடா, பாய். ஆமா, யார் நீங்க? என்ன பார்க்கணும்னீங்களா? உங்க போன் அடிக்குது. கேக்குது, பரவாயில்ல. நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. ஏதாவது முக்கியமான போன் காலா இருக்க போகுது. அது வேறு யாரும் இல்ல, என்னோட வைஃப் தான். அவ கூட பேந்து பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வைஃப்னு போனை பார்க்காமலே எப்படி சொல்றீங்க? இப்ப டைம் 8:50. எனக்கு வேலை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வழக்கமா காலையில, அதுவும் வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஃபோன் பெருகுதுண்டா. ஒன்றில் அம்மா அப்பாட்டே இருந்து வேலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்டே இருந்து வேலாம், இல்லைன்னா ஒய்ஃப்டே இருந்து வேலாம். என்னோடது லவ் மேரேஜ். வீட்டில் ஒத்துக்கொள்ளலேண்டு வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணான். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்ற கோபத்துல அப்பா அம்மா யாரும் என் கூட பேசுறே இல்லை. ஏதாவது உதவி ஹர்ட் வேணும்ண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப யாரும் என் கூட பேசுறே இல்லை. இப்ப சொல்லுங்க, எனக்கு யார் ஃபோன் பண்ணுவா? வைஃப் தான். புரியுதில்ல? வைஃப் தானே, போன் எடுத்து பேச வேண்டியதானே. என்ன வைஃப் தானேவா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? இல்ல. கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுடைய கஷ்டம் என்னன்றது. உங்களது லவ் மேரேஜ் தானே? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? லவ் பண்ணினவங்களே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பிறகு என்ன? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. இப்படி ஒழுங்கா தலைமுடி வெட்டாம கேவலமா தாடி வளர்த்து வச்சிருக்கிறேனே, அப்பவே தெரியல நான் கல்யாணம் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். போட்டா வாயில ஏதாவது வரப்போகுது. என்னுடைய வாலெட் ஃபுல்லா கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே மேக்ஸ்ட் அவுட். பேங்க் பேலன்ஸ் நெகட்டிவ்ல போய்கொண்டே இருக்கு. சமுதாயத்துல ஒரு சராசரி மனுஷன் சராசரி வாழ்க்கை வாழ என்ன தேவை, எவ்வளவு தேவை, ஒன்றுமே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அழியாத வயசுல வந்த காதல் தான். சரி, அதை விடுங்க. சொல்ல மறந்துட்டேன். பை த வே, என்னோட பேர் கதிர். கதிர்? எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கா? ஆமா. உங்களோட வைஃப் கீர்த்தனா மூலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கீர்த்தனாவை நீங்க மட்டும் இல்ல, நானும் லவ் பண்ணினான். ஏதோ தெரியல, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டாள். அறியாத வயசுல வந்த காதல், அதால ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தான் வாழ்க்கையில என்ன இப்படி உச்சத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. அதே அறியாத வயசுல வந்த காதல் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. நான் உங்களை ஏன் சந்திக்க வந்தேனான்டா, நான் லவ்ல தோத்து லைஃப்ல ஜெயிச்சிட்டேன். ஆனா நீங்க லவ்ல ஜெயிச்சு லைஃப்ல தோத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க லவ்ல மட்டும் இல்ல, லைஃப்லையும் ஜெயிக்கணும். அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லத்தான் நான் வந்தேன். ஆல் தி பெஸ்ட். கதிர், நீங்களும் லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி உங்களுடைய லவ்லையும் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அது நடக்காதுன்னு நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நல்லா இருந்து கீர்த்தனாவை சந்தோஷமா வச்சிருந்தீங்களே நான் என் காதல்ல ஜெயிச்ச மாதிரி தான். எப்படி?
ஒரு காதலுடைய வெற்றி நாங்கள் காதலிச்சவங்களோட சேர்ந்து வாழ்றதுல மட்டுமில்ல, அவங்க எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்களா என்றதுலையும் தான்.